Hi guys, welcome back to our channel Vinayas World. This is part 10 of Jen, the Art of Simple Living chapter 28, 29 and 30. ஸோ பாருங்களேன் 10 சாப்டர் நம்ம 30 சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். பார்ட் 10 வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் வே டூ 70 சாப்டர்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கோலை ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 28 சாப்டர். உங்களால் இன்று செய்ய முடிகின்றவற்றை தள்ளி போடாதீர்கள். வருகாலம் குறித்து உங்களால் பின் வருத்தம் கொள்ள முடியாது. ஒரு துறவியின் கடைசி ஆசைகளிலிருந்து கிடைக்கின்ற படிப்பினை. அதாவது நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செஞ்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நம்ம செஞ்ச இன்சிடெண்ட் பற்றி நம்ம அப்போ உட்காந்து அழுத முடியாது, டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு துறவியோட கடைசி ஆசை என்னவென்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜப்பானில், அதாவது 16 to 18th centuryயில் சாவறாங்கல்ல, அவங்களுக்கு இப்படியே தெரியும். அப்போவே அவங்களை கண்டுபிடிப்பாங்க, இவங்க எப்படி சாவ போகிற நிலையில் இருக்காங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க படுக்கையில் இருக்கும்போது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, சாவு நெருங்கும் போது அவங்கள்ட்ட அந்த அவங்களோட சீடர்கள் கேட்பாங்க, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்ட்டு. ஒரு துறவியும் ஒரு ஜென் துறவியும் சொல்கிறாரு, இப்போதைக்கு நான் யமனோட மோத விரும்பலை, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, நம்மளுக்கு தான் இப்படி கேட்டிருக்கோம், இன்னொரு டைம் தெளிவாக காதை கிட்ட வச்சு கேட்போன்ட்டு, உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சாவ விரும்பலை, நான் யமன்கிட்ட போக விரும்பலை அப்படின்றாங்க. எல்லா சீடர்களும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க, என்ன இந்த ஆசையை எங்களால் நிறைவேற்ற முடியாது அப்படின்றாங்க. ஸோ நான் என்னோடய வாழ்க்கை முழுவதும் புத்த மதத்துக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன். என்னோட உடம்பையே நான் மனதையும் சரி உடம்பையும் சரி முழுசாக நான் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். எல்லாமே நான் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு என்னோட ஞானத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்ட்டு, முக்தி பெற்றுட்டேன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு இன்னும் வேறு ஏதாவது நான் கற்றுக்கணும். முழு வாழ்க்கையும் இதுக்கு அர்ப்பணிச்சிட்டு நான் ஒரு சந்தோஷம் எனக்காக என்னால் நான் பட்டலை, எனக்கு படணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே நினச்சி பாருங்களேன், உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நபர், நான் எல்லாத்தையும் நான் அர்ப்பணிச்சிட்டேன், நான் ஒரு செயிண்டாக வாழ்ந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி வேணும்னு கடைசி நேரத்தில் என்னாவது நான் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ அதே தான் சீடர்கள் சொல்கிறாங்க, இது இம்பாசிபிளான ஒரு விஷயம், நான் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். ஸோ அப்போ அந்தந்த விஷயத்த அப்போவே பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் நானும் என் ஃப்ரெண்டும் சாக்லேட், நான் என்னோடய சாக்லேட் அவள் எடுத்துக்கிறான்னா நான் அவள்கிட்ட எடுப்பேன். அவளும் எங்கிட்ட ஒரு டைப் ஆஃப் ஒரு சைல்டிஷான சண்டை நடக்கும். அதை மற்றவங்க பார்த்துட்டு என்ன கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் கிரிஞ்சு இல்லை, என்னோடய சாக்லேட் நான் தான் அதை எடுக்கணும். இது ஒரு சின்ன சண்டை கூட சொல்லலாம், ஒரு டைப் ஆஃப் ஜாலியான ஒரு டைப் ஆஃப் சண்டைன்னு சொல்லலாம். இதை நீங்கள் கிரிஞ்சுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த குழந்தைத்தனத்தையே அது உள்ளே அடக்கிக்குது. ஸோ அந்தந்த வயசில் என்னென்ன என்ஜாய் மூமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அப்போவே நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் இல்லை நான் சாக்லேட்டை எடுத்துருக்கணும், அது ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக போயிருக்கோம், கிரிஞ்சு நானே அதை அந்த மூமெண்ட்லாம் நான் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே, நான் அதை ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவர் நம்பிக்கையோடு நான் கண்டிப்பாக வாழ்வேன்ட்டு அந்த துறவி இருக்காங்க. கடைசியில் அவங்க வாழ்ந்தாங்களா இல்லை யமன்கிட்ட போனாங்களான்ட்டு நம்மள்கிட்ட எதுவுமே தெரியல. ஸோ வி கம்ப்ளீட்டட் த 28th சாப்டர். ஸோ வாங்க 29 சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ 29 சாப்டர். இரவில் தூங்குவதற்கு முன்பாக இனிமையற்ற விஷயங்கள் குறித்து சிந்திக்காதீர்கள். தூங்குவதற்கு முன்பே 5 நிமிடங்கள் சாசேன் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை மறுநாளுக்கு தயார்படுத்துவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரவுக்கு தூங்குறதுக்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக நீங்கள் செலவிடுக்க போகிறீங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் சாசியம் தியானம் தான் என்னன்னே தெரியல. வர சாப்டர்ஸில் சாசியம் தியானத்தோட இதுதான் பர்டிகுலராக இருக்குது. ஸோ தொடங்கலாம். ஸோ சாசியம் தியானத்தை பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து பெட்டில் படுத்தா தூக்கமே வராது. ஒரு மாதிரி பரண்டு தான் படுப்போம். இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜென்ரேஷனில் ஒரு 5 நிமிஷம் சாசியம் தியானத்தை பண்ணுறதால எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு பாருங்கள். ஸோ இதனால் நம்மளோட மூளை வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நம்மளோட ஹோல் பாடியும் ரிலாக்ஸேஷன் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மன அழுத்தம், ஓவர் திங்கிங், வாட் எவர் பிபி, எவ்ரி திங் வில் பி இன் நார்மல் லெவல். எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டான ஒரு நார்மல் லெவலுக்கு வரும்போது நீங்கள் படுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக வந்து சாசியம் தியானத்தை செய்கிறதால எவ்வளோ மாற்றங்கள்னு பாருங்கள். நீங்கள் படுக்கையில் படுத்த உடனே உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணுறதால நம்மளோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நேரம் கிடைக்கும் போதும் இல்லை எனக்கு டைம் இல்லை, ஃபுல் ஒர்க்கிங் ஜாப் எல்லாமே போகுது, அதனால் சரி உங்களுக்கு டே ஃபுல்லாக உங்களுக்கு இல்லை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது, 5 நிமிஷத்தில் நான் பிரேக் எடுத்துக்கணும், இதில் என்னால் செலவிட முடியலன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக சாசியம் தியானத்தை பண்ணுங்க. ஸோ வி கம்ப்ளீட்டட் த 29 சாப்டர். ஸோ வாங்க 30 சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இக்கணத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சி செய்யுங்கள். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்றாங்க. அது சிறப்பான விஷயங்களுக்கு ஈடு செல்லும். நீங்கள் மேகங்களை துரத்தி கொண்டு ஓடாதீர்கள், உங்களால் ஒருபோதும் அவற்றை பிடிக்க முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட மேகத்தை வந்து தேடி போகாதீங்க, மேகத்தை துரத்தி போகாதீங்க இப்படின்ற ஒரு கதை இருக்குது. அதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வெட்ட வெயிலில், ரொம்ப மொட்டை வெயில், செம்ம வெயில் அடிக்குது, நீங்கள் ஒரு கண்ணை மூடி கேளுங்க, வயலுக்கு நடுவில் நீங்கள் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, எதுவும் செருப்பு போடாமல், செம்ம அனல், தூரத்தில் ஒரு நல்ல கருத்த மேகம் இருக்குது, அதை பார்த்துட்டு சூப்பர்ப்பா, இப்போ வந்தால் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும், வெயிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. சரி இந்த மேகம் நம்ம ஏரியாவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், சரி வாங்க பிரேக் எடுத்துக்கலான்ட்டு சொல்லி நீங்கள் உட்காந்து அந்த மேகம் வராமல் இருக்கலாம், காற்றால் அது பிரிஞ்சு போகலாம், இல்லை வேறு டைரக்ஷன் மூலமாக காற்றால் போகலாம். நீங்கள் அதை நம்பி உட்காந்து உங்களோட வேலை, உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் மிஸ் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு மேகத்துக்காக நீங்கள் எப்படியா இருந்தாலும் அந்த மேகம் உங்களுக்கு நேராக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனல் காற்று கண்டிப்பாக அடிக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரமாக உங்களோட வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போய் தாராளமாக மரத்துக்கடியோ இல்லை உங்கள் வீட்லேயோ நீங்கள் தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். இப்போது நம்மளை என்ன செய்யணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து நான் என்னையே எக்ஸாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ பென்னு வேணும் ஹோம்ஒர்க் எழுத. அந்த நேரத்தில் நான் பென்னு வேணும்ன்ட்டு உட்காந்து நான் சும்மா இருக்கிற நேரத்தில் என்னோடய இன்னொரு ரீடிங் ஹோம்ஒர்க் இருக்கா, அதை முடிச்சிடறேன். நாளைக்கு டெஸ்ட்டு அதுக்கு படித்து முடிச்சிடறேன். அதை விட்டுட்டு நான் பெண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்து என் ஹோம்ஒர்க்கையும் முடிக்காமல் நாளைக்கு டெஸ்ட்டுக்கும் படிக்காமல் வீணாக உட்காந்துருக்கிறதுக்கு படிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு புது 3 சாப்டர்ஸோட சந்திக்கிறேன். அன்டில் பாபாய் ஃப்ரம் வினயா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாபாய். ஹாவ் அ கிரேட் டே.